வெல்கம் டு என்லைட்டன் கிளாஸ். நம்ம காமனாக கேட்கக்கூடிய 10 கொஷின்ஸும் அதற்கான ஆன்சர்ஸ் ரொம்ப சிம்பிளாக, அதாவது சென்டென்ஸாக இல்லாமல் 1 or 2 வேர்ட்ஸில் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யார் பணம் செலுத்துவார்கள்? Who will pay? Who will pay? இது என் முறை, அதாவது நான் கொடுக்க வேண்டிய டர்ன் இது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் இட்ஸ் மை டர்ன். இட்ஸ் மை டர்ன். நாம் இப்போ அங்கே போகலாமா? கேன் வி கோ தேர் நவ்? கேன் வி கோ தேர் நவ்? ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜஸ்ட் அ மினிட். ஜஸ்ட் அ மினிட். அதற்கு எவ்வளவு செலவானது அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு மச் டிட் இட் காஸ்ட்? ஹவு மச் டிட் இட் காஸ்ட்? இது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால டிட் அப்படின்ற பாஸ்ட் டூ வெர்ப் வந்திருக்கு. ரொம்ப அதிகம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இங்கிலீஷில் நாட் மச். நாட் மச். கொஸ்டின் நம்பர் 4, பாடம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவ் வாஸ் த லெசன்? How was the lesson? உண்மையிலே ரொம்ப போர் அடிச்சது அப்படின்னு சொல்கிறதுக்கு really boring. really boring. கொஸ்டின் நம்பர் 5, பயணம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறதுக்கு how was your trip? How was your trip? மறக்க முடியாததாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா unforgettable. unforgettable. கொஷின் நம்பர் 6, நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுவீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன் அப்படின்னு சொல்லணும்னா ஒன்லி எ லிட்டில். ஒன்லி எ லிட்டில். கொஸ்டின் நம்பர் 7, நீங்கள் எப்போ ஃப்ரீ ஆவீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு when will you get free? when will you get free? இன்னும் 10 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்லணும்னா in 10 minutes. in 10 minutes. கொஸ்டின் நம்பர் 8, நீங்கள் இங்கே முதல் முறையாக வந்திருக்கீங்களா? ஆர் யூ ஹியர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? ஆர் யூ ஹியர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்? ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எஸ். எஸ் ஆர் ரைட். ரைட். இல்லை இது இரண்டாவது முறை அப்படின்னு சொல்லணும்னா no for the second. no for the second. கொஸ்டின் நம்பர் 9, நீங்கள் வேலை செய்கிறீங்களா இல்லை படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு do you work or study? do you work or study? நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I work. I work. அதுவே நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா I study. I study. கொஸ்டின் நம்பர் 10, அது நினைவிருக்கிறதா அப்படின்னு கேட்குறதுக்கு do you remember it? do you remember it? நல்லா நினைவு இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா very well. very well. நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I forgot it. I forgot it. I hope this helps you and thanks for watching.